மக்கள் தொகை வந்து நீங்க பாத்தீங்கன்னா 1970 53 கோடி இருந்தாங்க. இப்ப 2024 140 கோடி ஆயிட்டாங்க. மக்கள் தொகை பெருகுது. மண்ணு பெருகுதா, தோட்டம் பெருகுதா, வயல் பெருகுதா அப்படின்னா இல்ல. ஏன்னா வீடு பில்டிங், ஃபேக்டரிஸ், ரோடு இப்படி நிறைய ஆயிடுச்சு. ஸோ இந்த காலகட்டத்துல வில்லியம் காட் அப்படின்ற ஒரு 1965 ஒரு யுனைடெட் ஸ்டேட் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் உடைய டைரக்டர் டாக்டர் வில்லியம் காடு அவருடைய தலைமையில என்ன மக்களுக்கு உணவு தரதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு கிரீன் ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க. ஹைபிரிட் சீட்ஸ் கொண்டு வந்தாங்க. அந்த ஹைபிரிட் சீட்ஸ்னால மக்களுக்கு உணவு அந்த பயிர்ல வந்து ஊட்டச்சத்து நம்மளால தர முடியல. அந்த ஊட்டச்சத்து நார்மல் மாட்டுச்சாணம், இயற்கை இலை தலைகள், மக்கிய உரங்கள், இதை மண்புழு உரம் இதெல்லாம் போட்டு அதனால ஈல்டு அந்த உணவு அந்த விதைகளுக்கு உணவு தர முடியல. அப்ப தர முடியாத உணவுக்கு என்ன செய்யலாம் பார்த்தா அதுக்கும் சயின்டிஸ்டா நம்ம நுழைஞ்சோம். சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர் நுழைஞ்சோம். சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர் நல்ல அருமையா வந்துச்சு. செடிகள் நிறைய ஈல்டு கொடுத்துச்சு. ஸோ ஈல்டோட சேர்ந்து சில நோய்களும் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ நோய்கள் அதிக, ஏன்னா ஈல்டு அதிகமாக பூச்சிகளும் அதிகமாயிடுச்சு. நம்ம எப்படி இனப்பெருக்கம் அதிகமாகுது, நம்ம மக்கள் தொகை எப்படி கூட்டிட்டாங்களோ அதே மாதிரி பூச்சிகளுக்கு இனப்பெருக்கம் ஆகும்ல. அது என்ன பண்ணுச்சு, செடிகளை தாக்குச்சு. ஸோ அந்த பூச்சிகளிலிருந்து காப்பாத்துறதுக்கு நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டைரக்ஷனுடைய அங்கீகரிக்கப்பட்ட மருந்துகள் அடிச்சுட்டு இருந்தோம். ஆனா நம்ம என்ன மனிதனுடைய பேராசையினால அந்த அங்கீகரிக்கப்பட்ட பெர்மிஷன் உள்ள மருந்தை காட்டிலும் அங்கீகரிக்கப்படாத, ரெகனைஸ் இல்லாத பவர் 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 மருந்துடைய பவர் அதிகமாக இருக்கக்கூடிய அன்ஆத்தரைஸ்டு மருந்தை நம்ம வாங்கி சாப்பிட்டோம், வாங்கி அடிச்சோம். அப்படி அடிச்சதுனால இன்னைக்கு அந்த பூச்சி மருந்துடைய தாக்கம் இன்னைக்கு நம்ம உடம்புல உள்ள உணவுல கலந்து நம்மளுடைய பேன்கிரியாஸ், நம்மளுடைய கிட்னி, நம்மளுடைய கண் பார்வை, நம்மளுடைய தோல், நம்மளுடைய முடி, இந்த மாதிரி எல்லா இதையும் டேமேஜ் பண்ணி இன்னைக்கு நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். நோய்கள் வந்து இன்னும் அதிகமாயிடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் வந்து வீடு வாங்கவோ, நகை வாங்கவோ, கார் வாங்கவோ, பைக் வாங்கவோ தேவையில்லை. நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் டாக்டர் தர்றதுக்கு சம்பாதிக்கணும். என்ன எல்லா பணத்தையும் டாக்டர் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம செய்ய வேண்டிய கடமைகள், பூச்சி மருந்தை குறைச்சு, போட வேண்டிய யூரியாவை குறைச்சு, மண்ணை காப்பாத்தி, விவசாயிகளுடைய செலவை குறைச்சு, மக்களுக்கு தரமான உணவு தரதுல நம்ம ஒரு முக்கிய பங்காற்றணும். நம்மளுடைய கடமையில ஒரு கடமை. நம்ம எவ்வளவோ நமக்காக நம்ம குடும்பம், நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய சொந்தக்காரங்க, அக்கா தங்கச்சிகள், அவங்க கல்யாணத்துக்கு போக, அவங்க விசேஷங்களை செய்ய, அவங்களுக்கு படிப்பு செலவு பார்க்க, இப்படி நம்ம வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு. ஆனா நாட்டுக்காக என்ன செஞ்சோம், இந்த மண்ணுக்காக என்ன செஞ்சோம், நம்ம இந்த நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து நம்ம வாழ்ந்தோம். இந்த உலகத்துல இந்த மண்ணுல இருந்து உணவு தான் நம்ம சாப்பிட்டோம். இந்த மண்ணு தான் நம்மளுக்கு உணவு கொடுத்துச்சு. அந்த மண்ணுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பண்ணல. ஸோ அதனால அந்த மண்ணுக்காகவும், அந்த மண்ணிலிருந்து காய்கறிகள் உற்பத்தி பண்ணுற விவசாயிகளுக்காகவும், அவங்க நல்லா இருக்கக்காகவும், அவங்களுடைய வறுமையிலிருந்து வெளியே வர்றதுக்காகவும் நம்மளும் ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணா நிச்சயமாக நமக்கு கடவுளுடைய அருள் கிடைக்கும். அந்த அருள் கிடைக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரு அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுதான் ஆர்ஜிஎம் அரை சஞ்சீவனி. ஒரு செடிக்கு 16 வகையான உணவு தேவைப்படுது. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ், கால்சியம், மேக்னீசியம், சல்ஃபர், ஜிங்க், போரான், அயன், மேக்னீஸ், காப்பர், மோல்பிடினம், குளோரின். இந்த மாதிரி பிரைமரி நியூட்ரியன்ஸ், செகண்டரி நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தேவைப்படுது. இயற்கையா கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், இது வந்து COH இயற்கையாவே காத்துல இருந்து, வெயில இருந்து, மலையில இருந்து கிடைச்சிருது. ஸோ இந்த மாதிரி உணவுகள் வந்து மண்ணில் வந்து நம்ம இயற்கையாக இருக்கு, செயற்கையா நம்ம போட வேண்டியது இருக்கு, தேவைகளை பொறுத்து அதிகம் போட வேண்டியது இருக்கு. அப்படி போடுறப்ப மண்ணு சரியா இல்லாதனால போடக்கூடிய NPK, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் செடிகளுக்கு கிடைக்காம போயிடுது. ஏன்னா மண்ணு கெட்டியாயிருது, மண்ணில் காத்து தண்ணி உள்ள போல, மண்ணில் பூச்சிகள் பிராணிகள் கிடையாது, மண்ணில் வந்து ஆர்கானிக் கார்பன் குறைஞ்சிருது, மண்ணில் இயற்கையான நைட்ரஜன் குறைஞ்சிருச்சு, பாஸ்பரஸ், பொட்டாஸ் குறைஞ்சிருச்சு, மண்ணு கெட்டி ஆயிடுச்சு, மண்ணில் பூச்சி மருந்து அடிச்சு இருக்கிற பூச்சியெல்லாம் இறந்துருச்சு, எலியெல்லாம் இறந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால நம்ம போடக்கூடிய உரங்கள் செடிக்கு கிடைக்காத காரணம் மண்ணு குவாலிட்டி சரியில்லை. மண்ணுனா நம்ம வயிறு மாதிரி, நம்ம உடம்பு மாதிரி. நம்ம உடம்பு சரியில்லை, நம்ம வயிறு சரியில்லை அப்படின்னு என்ன சாப்பிட்டாலும்
வயிறு டயரியா போயிடுது. நம்ம என்ன சாப்பிட்டாலும் அந்த உணவு சத்தா மாறி நம்ம உடம்புக்கு ஸ்ட்ரென்த் தருமா? தராது. ஏன்னா வயிறுல டயரியா போய் டெய்லி டப்பாவை தூக்கிட்டு ஒரு நாளைக்கு 100 வட்டம் போயிட்டு இருக்கோம். நம்ம என்ன சாப்பிட்டாலும் வேஸ்ட் நமக்கு தெரியும். ஆனா நம்ம உயிர் வாழ சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படி நம்ம சாப்பிடுவோமா? முடியாது. ஏன்னா முதல்ல வந்து உடம்பு சரி பண்ணுவோம். உடம்பு சரியா இருந்தா மட்டும்தான், சாப்பிடுற உணவு செரிச்சா மட்டும்தான் நம்ம உடம்புல வந்து சத்து நிக்கும். நம்ம வேலை செய்ய முடியும். எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி மண்ணுக்கு டயரியா போயிட்டு இருக்கு. மண்ணுல எந்த உரம் போட்டாலும் நிக்க மாட்டேங்குது. அது கீழே வேஸ்டா போயிடுது. அப்ப என்ன சார் செய்யறது? மண்ணுக்கு மருந்து கொடுத்து, வேதி மருந்து கொடுத்து அந்த போற டயரியா நிப்பாட்டினா மட்டும்தான் நம்ம போடக்கூடிய உரங்கள் செடிக்கு கிடைக்கும். அந்த டயரியா உரம் தான் நம்மளுடைய அரிசி என்ஜின் ஸ்டேஜ் நம்பர் 1 சாயில் ஹெல்த் ஸ்பெஷல். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய உரங்கள்ல நமக்கு எல்லாமே தெரியும். நைட்ரஜன் 46 கிலோ, 100 கிலோ, 46 கிலோ இருக்கு. பொட்டாஸ் பாஸ்பேட்ல 16 கிலோ இருக்கு. பொட்டாஸ் 60 கிலோ இருக்கு. இந்த மீதி இருக்கக்கூடிய 54, 84, 40 கிலோ வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத அன்வான்ட்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கழிவு. இதுவும் மண்ணுல போய் இருந்து மண்ணை கெடுக்குது. ஸோ அதனால வந்து மண்ணு கெட்டு போவதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. மண்ணில் இருக்கக்கூடிய 75% மண்ணில் வந்து என்ன ஆக்சுவலா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா 25% தண்ணி இருக்கணும், 25% காத்து இருக்கணும், 45% வந்து மினரல் இருக்கணும், 5% ஆர்கானிக் கார்பன் இருக்கணும். ஆனா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப தண்ணியும் குறைஞ்சு, காத்தும் குறைஞ்சு, மினரலுடைய பார்ட்ஸ் 45% இருந்து 75% ஆயிடுச்சு. மினரல்ஸ் வந்து தாதுக்கள் என்ன இருக்கணுமோ 45% இருக்கணும். அது இப்ப என்ன ஆயிடுச்சு? 75% ஆயிடுச்சு. ஆக்சுவலா மண்ணில் கூடிய கேசஸ், தண்ணி இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஏர் இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. இந்த ஆர்கானிக் மேட்டர்ஸ் வந்து 5% இருக்கணும். இந்த 5%ல ஆர்கானிக் கார்பன் மெயின். இதுல ஹியூமஸ் 80% இருக்கணும். ஆர்கானிசம் ரூட்ஸ் இப்படி எல்லாம் இருக்கு. இதுல ஆர்கானிக் கார்பன் சொல்லக்கூடிய ஹியூமஸ் அதிகம் இருக்கணும். இந்த ஹியூமஸ் இருந்தா மட்டும்தான் ஆர்கானிக் கார்பன் அதிகமாகும். இந்த ஹியூமஸ் அதிகப்படுத்தக்கூடிய ஒரே பொருள் இந்த உலகத்திலேயே மாட்டுச்சாணம் மட்டும்தான். ஸோ எவ்வளவுக்குள்ள மாட்டுச்சாணம் போடுறோமோ அந்த மாட்டுச்சாணம் போடுறதுனால என்ன ஹியூமஸ் வருதோ அந்த வேலையை நம்மளுடைய அரிசி ஸ்டேஜ் நம்பர் 1 செய்யுது. ஸோ 4 டிராக்டர் மாட்டுச்சாணம் கொடுத்தால் மண்ணுல என்ன ஹியூமஸ் கிடைக்குமோ அந்த ஹியூமஸ் நம்மளுடைய அரிசி ஸ்டேஜ் நம்பர் 1 சாயில் ஹெல்த் ஸ்பெஷல்ல இருக்கு. நம்ம எல்லாம் என்ன சொல்றீங்க? நம்ம உரம் போட்டா 4 டிராக்டர் மாட்டுச்சாணத்துக்கு சமம் கிடையாது. உரம் கிடையாது. அந்த உரத்துல வந்து ஆர்கானிக் கார்பன் அதிகப்படுத்துறதுக்கான முக்கியமான பொருள் ஹியூமஸ். அந்த ஹியூமஸ் அதிகப்படுத்துறது வேலையை நம்ம அரிசி செய்யுது. ஸோ அந்த ஹியூமஸ் அதிகமான ஆர்கானிக் கார்பன் அதிகமாக, ஆர்கானிக் கார்பன் அதிகமான செடி மண்ணு உயிரோடு இருக்கும். மண்ணு உயிரோடு வந்தா மண்ணுல கூடிய சத்துக்களை எடுத்து செடிகளுக்கு தரும். இந்த மாதிரி டெக்னாலஜியான வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து உரமோ மருந்தோ கிடையாது. இதன் மூலியமாக விவசாயிகளுக்கு செலவு குறைஞ்சு வருமானம் பெருக ஆரம்பிக்குது. நம்ம வந்து 3 வகையான சிஸ்டத்துல மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நியூட்ரியன் அவைலபிலிட்டி, அதாவது செடிகளுடைய வளர்ச்சி, அதனுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதுக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை, அதுக்கு தேவையான சத்துக்கள், இது 3 சரிவீதத்துல கொடுத்தா நிச்சயமாக அருமையா வந்து செடி வளரும். நம்ம வந்து 750 கிராம், 375 கிராம் நம்மகிட்ட இருக்கு. இதுல 4 பாக்கெட் பாக்கெட் அப்படின்னு இந்த 4 வகையான பாக்கெட்ல பாத்தீங்கன்னா ஒன்னா நம்பர் பாத்தீங்கன்னா 250 கிராம் ரொம்ப அற்புதமா மண்ணுல செயல்படுது. செடி எப்ப நடுறமோ, அதாவது மிளகாய் செடியோ, தக்காளி செடியோ, வெண்டைக்காய் செடியோ, இல்ல பருத்தியோ, மிளகாயோ, நெல்லோ எந்த பயிர் நடுறமோ அப்ப நட்ட நாள்ல இருந்து அதிகபட்சம் 30-40 நாளைக்குள்ள 1 நபர் மண்ணில் தரணும். மண்ணுல வந்து எந்தெந்த உரம் எப்படி தர்றது? மண்ணுல எந்த உரம் விவசாய போடுறோம் அந்த உரத்தோட கலந்து தரணும். மண்ணுல வந்து மண்ணோடையும் கலந்து தரலாம், ட்ரிப்லையும் தரலாம். இது வந்து ஒரு ஹைலி கான்சன்ட்ரேட் பவுடரு. இதுல வந்து அதிகமா ஹியூமஸ் இருக்கு. இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிரானுவல் வந்து அது தண்ணி எப்ப படுதோ அப்போ வந்து பெரிய ஆர்டிகலா பார்ட்ஸ் ஒரு சின்ன கிரானுவல் தண்ணீரை டச் ஆகுறப்ப அது பெரிய ஒரு ஆர்டிகலா மாறிடும். அப்போ அந்த மாதிரி வந்து இது வந்துடைய டெக்னாலஜியுடைய இதனால தண்ணி எப்ப படுதோ அப்போ இது வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து 1 நம்பர் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸ்டேஜ் நம்பர் 1 பாத்தீங்கன்னா
செடிகளுடைய வளர்ச்சியில இருந்தும் வேர்களுடைய டெவலப்மெண்ட்லையும், ஸோ செடிகளுடைய லீஃபுடைய சைஸ்லையும் இந்த மாதிரி பல வகையான வித்தியாசங்களை வந்து நீங்க அப்ளை பண்ணா ஒரு 30 நாள்ல நீங்க பார்க்கலாம். செடிகளுக்கு கீழே மண்ணுல பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் இது எல்லாமே இருக்கும். இது ஒன்னோட ஒன்று சேர்ந்துக்கிறது, ஜாயின் ஆகிக்கணும். இயற்கையா வந்து ஒன்று பாசிட்டிவா இருக்கும், ஒன்று நெகட்டிவா இருக்கும், ஒன்று பிளஸ்ஸா இருக்கும், ஒன்று மைனஸா இருக்கும். பிளஸ் மைனஸ் ஒன்று சேர்ந்துக்கிறோம். அப்போ ஒன்று சேர்ந்தா செடிகளுக்கு கிடைக்காது. செடிகளுக்கு வந்து தனித்தனியா வேணும். செடிகள் வந்து உணவு உற்பத்தி பண்ணுது. நம்ம வந்து உணவு உற்பத்தி பண்ணல. நம்ம செடிகளை உற்பத்தி பண்ண உணவை நம்ம சாப்பிட்றோம். செடிகிட்ட இருந்து கடை வாங்கி சாப்பிட்றோம். செடிகிட்ட இருந்து நம்ம கையேந்தி வாங்கி சாப்பிட்றோம். செடிகள் பார்த்து நமக்கு இந்த தக்காளி, இந்த மாங்காய், இந்த தேங்காய், இந்த காய், இந்த அரிசின்னு செடி தான் நமக்கு பிச்சை போடுது. அந்த செடிகள் இல்லைன்னா அது உற்பத்தி பண்ணலன்னா நம்ம ஒண்ணுமே சாப்பிட முடியாது. நம்மளால தக்காளியோ, நம்மளால அரிசியோ நம்மளால உற்பத்தி பண்ண முடியாது. செடி உற்பத்தி பண்ணுது, நம்ம அதை எடுத்து சாப்பிட்றோம். அப்ப அந்த செடிகளுக்கு சிஸ்டம் அந்த மாதிரி ஒரு கடவுள் படைச்சிருக்காரு. அதுக்கு என்ன உணவு தேவையோ அந்த உணவை அப்பப்போ எடுத்துக்கிறோம். நம்ம அந்த செடிகள் தேவைப்பட உணவை மொத்தமா எடுத்து ஒரு அரிசி, அதுக்கு ஒரு சாம்பார், அதுக்கு ஒரு ரசம், அதுக்கு ஒரு மோர், அதுக்கு ஒரு ஊறுகாய், அதுக்கு ஒரு காய், அதுக்கு ஒரு கூட்டு, அதுக்கு ஒரு பொரியல், இதுல பார்த்தா அது அப்பளம், இப்படிலாம் வச்சு நம்ம சாப்பிடுவோம். செடி அப்படி சாப்பிடாது. செடி தனித்தனியா உணவு தேவைப்படும். அந்த உணவு வந்து மண்ணுல இருந்து எடுக்கிறதுக்கு அந்த செடிகள் மண்ணுக்கு தரக்கும் அந்த உணவை சப்ளை பண்ணக்கூடிய பவர் இருக்கணும். அந்த பவர் இல்லாதனால அந்த சிஸ்டத்துல எலிமினேட் பண்ண முடியாதனால அந்த சத்துக்கள் வேஸ்டா போகுது. ஸோ செடிகளுக்கு மண்ணுல இருந்து உணவுகளை எடுத்துறதுக்கு இந்த ஸ்டேஜ் மரம் அருமையா வேலை செய்யுது. இந்த மாதிரி மண்ணுல வந்து 7% இருந்தா மண்ணு நல்ல மண்ணு. பிஹெச் வந்து 7% இருந்தா நல்ல மண்ணு. 6.5ல இருந்து 7.5 இருந்தா நம்ம போடக்கூடிய உரங்கள் எல்லாம் செடிகளுக்கு கிடைக்கும். அப்ப அது கீழே போன அசிடிட்டி, மேல போன ஆல்கலைன். ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு விவசாயிகள் போடக்கூடிய உரங்கள் 100% போடுறாங்கன்னா ஒரு 100 கிலோ போடுறாங்கன்னா 100 கிலோ கிடைக்கிறது இல்லை. அது 30 கிலோ 40 கிலோ தான் கிடைக்குது. 20 கிலோ கிடைக்குது. அப்ப 100 கிலோ உரம் போட்டாங்கன்னா 100 கிலோ உரமும் செடிக்கு கிடைக்கணும். அதுக்கு பிஹெச் கரெக்டா இருக்கணும். ஸோ பிஹெச் சரியா இல்லைன்னா போடுற உரங்கள் வேஸ்ட். ஸோ நம்ம மருந்து நம்ம அரிசியை அப்ளை பண்ணாலும் பிஹெச் கரெக்டாக மூலியமாக செடிகளுக்கு உணவுகள் வந்து விவசாயம் போடக்கூடிய உணவு 100% கிடைக்குது. ஸோ மரங்களுக்கு நம்ம அரிசின்னு ப்ராடக்ட் வந்து போடலாம். இதுல வந்து ஒரு மரத்துக்கு 2 வயசு மரத்துக்கு 2 கிராம், 5 வயசு மரத்துக்கு 5 கிராம், 10 வயசு மரத்துக்கு 10 கிராம், 5 வயசுக்கு மேல உள்ள மரங்களுக்கு 10 கிராம், இந்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்றது மூலியமாக மரங்களுக்கு பழச்செடி தரலாம். தென்னை மரத்துக்கு இந்த மாதிரி கீழே தண்ணியில கலந்து தரலாம், வேர்ல தரலாம். இந்த மாதிரி நம்ம சாயில் ஹெல்த்தையும் ஸ்டேஜ் நம்பர் 1 நம்ம தரலாம். ஸோ 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா 100 கிராம். இது 2ஆம் நம்பர் ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி ஸ்ப்ரே பண்றது மூலியமாக செடிகளுக்கு இலைகள் மூலியமாக ஒளிச்சேர்க்கை நல்லா நடந்து ரொம்ப அருமையா செடி வளர்றதுக்கு உதவி பண்ணுது. 3ஆம் நம்பர் 150 கிராம். இதன் ஸ்ப்ரே பண்றது மூலியமாக எவ்வளவு தண்ணி தேவைப்படும் தண்ணியில ஒரு 150 கிராம் இருக்கு. பூக்கள் வர நேரத்துல எவ்வளவு தண்ணி தேவையோ, எத்தனை டேங்க் ஸ்ப்ரே பண்ணணுமோ அத்தனை டேங்க்ல தண்ணியில கலந்து அத்தனை எம்எல் ஸ்ப்ரேமிக்ஸ் அதை கூட கலந்து ஸ்ப்ரே பண்றப்ப பூக்கள் நிறைய வரும், பெண் பூக்கள் நிறைய வரும், இலைகள் உதிராது, பூக்கள் உதிராது, எல்லா பூக்களும் காய்களா மாறுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி தரும். கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ கரெக்டா இருந்தா மட்டும்தான் பூக்கள் காய்களா மாறும். ஸோ இந்த கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ கரெக்டா கொண்டு வர்றதுக்கு ஒரு சிஸ்டம் தான் நம்மளுடைய அரிசி இன்ஜினுடைய 3வது பாக்கெட் வேலை செய்யுது. அந்த பூக்கள் காய்களை மாறுறப்ப ஸ்டேஜ் ஆஃப் மெச்சூரிட்டி 4வது ஸ்டேஜ். நீங்க 250 கிராம் மருந்த பவுடரை தேவையான அளவு தண்ணியில கலந்து ஸ்ப்ரே பண்றப்ப காய்கள், உதாரணத்துக்கு தக்காளி செடி கொடுத்துருக்கோம், எந்த வகையான காய்கள் இருந்தாலும் கீழே இருந்து மேல வரைக்கும் ஒரே மாதிரி அது வளருது. கிட்டத்தட்ட சப்ளை வந்து உணவுகள் அந்த காய்க்கு பழங்களுக்கு தேவையான உணவுகள்
செடிகள் வேர்களிலிருந்து மேல வரைக்கும் ஈக்குவலா எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாம ஒரே அளவு சப்ளை ஆகுது. அதாவது எப்படி அரசியல்ல நீங்க செஞ்ச வேலைக்கு ஏத்த சம்பளம், உங்களுக்கு வேலைக்கு ஏத்த கமிஷன் எப்படி கரெக்டா கொடுத்துறாங்களோ அதே மாதிரி ஹரிசஞ்சீவினி அப்ளை பண்ணா அந்த செடிகளுக்கு எங்கெங்க இந்த அளவுக்கு செடிகள் இருக்கோ, இந்த அளவுக்கு காய்கள் இருக்கோ, அதுக்கு அவங்க அந்த செடிகள் உழைத்த அளவுக்கு கரெக்டாக உணவு சப்ளை பண்ணும், எந்த விதமான டேமேஜ் இல்லாம. அப்போ வந்து காய்கறிகள் சைஸ் எல்லாமே உங்களுக்கு அருமையா கிடைக்குது. நண்பர்களே, அதிசெஞ்சு 1 நம்பர் மண்ணில் போடணும், 30-40 நாளைக்குள்ள மண்ணில் போடணும். இலைகள் வர நேரத்தில் 2ஆம் நம்பர் ஸ்ப்ரே பண்ணணும், பூக்கள் நேரத்தில் 3 நம்பர் ஸ்ப்ரே பண்ணணும், காய்கள் 4 நம்பர் ஸ்ப்ரே பண்ணணும். எப்பப்போ ஸ்ப்ரே பண்ணும்போது தண்ணி பாய்ச்சணும், செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சணும். அந்த ஸ்ப்ரேல கம்பல்சரியா ஸ்ப்ரே மிக்ஸ் கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்றப்ப நமக்கு ரொம்ப அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்குது. நீங்க 20% மருந்தை குறைக்கலாம், 20-40% மருந்தை குறைச்சிக்கலாம், 25% 50% ஈல்டு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ 2-3 நாள் எப்பப்போ ஸ்ப்ரே பண்றீங்களோ ஈரப்பசை இருக்கணும். காலையில 5 மணிக்கு மேல சாயங்காலம் 11 மணிக்குள்ள சாயங்காலம் 5 மணிக்கு மேல ஸ்ப்ரே பண்ணணும். காலையில 11 மணிக்குள்ளயும் சாயங்காலம் 5 மணிக்கு மேலையும் ஸ்ப்ரே பண்ணணும். அது விவசாயிகளுக்கு தெரியும், நீங்க சொல்ல அவசியம் கிடையாது. இருந்தாலும் நீங்க சொல்றதுனால உங்களுக்கு தெரியும், அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு விவசாயிகள் நம்ம பொருளை வந்து விரும்பி கேட்டு வாங்குறாங்க. பாருங்க எந்த அளவுக்கு விவசாயிகள் கேட்டு அவங்க இடங்கள்ல வந்து வாங்குறாங்க பாருங்க. ஒரு சின்ன போட்டோ நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட ஃப்ரூட் ஸ்பெஷல் ஒரு மருந்து இருக்கு. இந்த எல்லா வகையான ஃப்ரூட் இருக்காங்க, பழங்கள் நீங்க என்னென்ன பழங்கள் பாக்குறீங்களோ எல்லா பழங்களுக்கும் அப்ளை பண்ணலாம். குறிப்பா பப்பாளிக்கு, மாங்காய் அப்ளை பண்ணலாம். எலுமிச்சை செடி, ஆப்பிள் செடி, இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். இது ஆப்பிள் மரம் காஷ்மீர்ல அப்ளை பண்ணது. நம்ம அப்ளை மருந்து அரிசி போட்ட ஆப்பிள் மரம், ஆப்பிள் காய் கையில் எடுத்து காமிக்கிறாங்க, காயா இருக்கு, இன்னும் பழமாகல. ஸோ அரிசி ஃபுட் ஸ்பெஷல் ஒரு 5 தடவை, அதாவது ஒரு 3 டைம்ஸ் ஸ்ப்ரே பண்ணணும் செடிகள் மேல. ஃபர்ஸ்ட் நீங்க சாயில் ஹெல்த் ஸ்பெஷல் அந்த பழச்செடிகளுக்கு மருந்துக்கு நீங்க போடணும். ஒரு செடிக்கு வந்து குறைஞ்சபட்சம் 5 கிராம் டு 10 கிராம், 15 கிராம், 20 கிராம். 20 வருஷம் மரம் 10 கிராம் 20 கிராம் போடலாம். 10 வருஷம் மரம் 10 கிராம் போடலாம். 5 வருஷம் மரம் 5 கிராம் போடலாம். நண்பர்களே, இந்த மாதிரி நீங்க சாயில் ஹெல்த் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஸ்பெஷல 1 லிட்டர் தண்ணியில 1 கிராம் கலந்து ஸ்ப்ரே மிக்ஸ் கலந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணணும். அப்புறம் அதே மாதிரி ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் திருப்பி ஸ்ப்ரே பண்ணணும். இந்த மாதிரி பழச்செடிகளுக்கு 2 தடவை சாயில் ஹெல்த் ஸ்பெஷல் மண்ணில் தரணும். 5 தடவை ஃபுட் ஸ்பெஷல் ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி செய்யறப்ப நமக்கு அற்புதமான ரிசல்ட் கிடைக்குது. விவசாயிகள் அவங்க கெமிக்கல் உரம் போட்டாங்களோ, ஆர்கானிக் உரம் போட்டாங்களோ, பயோ ஃபெர்டிலைசர் போட்டாங்களோ, கெமிக்கல் உரத்துல பாத்தீங்கன்னா யூரியா, டிஏபி, காம்ப்ளெக்ஸ், 20-20-20 எல்லா கெமிக்கல் ஃபெர்டிலைசர். ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ல பாத்தீங்கன்னா மாட்டுச்சாணம், இலைகளுடைய மக்கிய உரம், மண்புழு உரம் எல்லாமே ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் ஆயிரும். பயோ ஃபெர்டிலைசர்ல பாத்தீங்கன்னா அஜிடோபேட்டர், ரைசோபியம், மைக்ரோஜியா, பெனிஃபிஷியல் பாக்டீரியா சொல்லக்கூடிய மார்க்கெட்ல மருந்து கடையில கிடைக்குது பயோ ஃபெர்டிலைசர். இந்த மாதிரி எந்த வகையான ஒரு ஃபெர்டிலைசர் விவசாயிகள் விரும்பி போடுறாங்களோ அந்த உரத்தோட நம்மளுடைய சாயில் ஹெல்த் ஸ்பெஷல் ஸ்டேஜ் நம்பர் 1 கலந்து போடுறப்ப ரொம்ப அருமையா வேலை செய்யுது.
ஒரு நண்பர்களே, ஸ்பாயில்ட் ஸ்பெஷல்